Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard botanyல first chapter asexual and sexual reproduction in plants அந்த சாப்டர்ல book back questions தான் நம்ம பார்க்க போறோம். இதுல நிறைய book back questions வந்துட்டு நியூ புக்கில் ஒமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் இருக்க மாதிரியே நான் சொல்கிறேன், அதை நீங்கள் மார்க் பண்ணி அதெல்லாம் படிக்க தேவையில்லை. ஓகேவா? இப்போ இந்த சூஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நியூ புக்கில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் ஓல்டு புக்லேயும் இருக்குது. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் நான் ரீட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் டி, ஈஸ்ட் ரீப்ரொடியூஸ் பை பட்டிங். செகண்ட் கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் பி, பி மகேஸ்வரி. தேர்ட் கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் சி, ரைசோம் மியூசா. ஃபோர்த் கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜிபி அமிசி. ஃபிஃப்த் கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 10 மைக்ரோமீட்டர். சிக்ஸ்த் கொஷின் ஆப்ஷன் ஏ, மைக்ரோஸ்போர். செவன்த் கொஷின் ஆப்ஷன் பி, அதாவது இது மேட்ச் தி ஃபாலோயிங், செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா? எயித்து கொஷின் ஆப்ஷன் டி, டப்பிட்டம் மிடில் லேயர்ஸ் ஆஃப் எந்தோஷியம். அடுத்து எபிடெர்மிஸ். இந்த மூணுமே ஆப்ஷன் டியில் இருக்குது. நெக்ஸ்ட் நைன்த்து கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் சி, நியூக்ளியஸ் நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ ஃபார் டெவலப்பிங் எம்ப்ரியோ. டென்த்து கொஷின் ஆப்ஷன் பி, அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ், ரீசன் இஸ் ட்ரூ. இது நீங்கள் சம் கைட்ஸில் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா மாற்றி கொடுத்துருப்பாங்க ஆன்சர். ஆப்ஷன் டி ஐ திங்க் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ் அண்ட் ரீசன் இஸ் ட்ரூ. 11th கொஷின் ஆப்ஷன் ஏ, ஸ்போரோஜினஸ் செல் இஸ் ஹைப்போடெர்மல். 12th கொஷின் ஆப்ஷன் பி, எம்ப்ரியோ சாக். 13th கொஷின் ஆப்ஷன் பி, 12. 14th கொஷின் ஆப்ஷன் சி, ஸ்டில்லா ரீஜன் ஆஃப் ஜினோசியம். 15th question option D, hilum. Next 16th question option B, air. 17th question option B, second and fourth option are correct. 18th question option A, paddy. 19th question option D, seed. 20th question option B, two-celled stage. இப்போ நம்ம கொஷின் ஆன்சர்ஸும் டீட்டெயிலும் பார்க்கலாம். இதோட பேஜ் நம்பர் வந்துட்டு நான் சொல்கிறேன், அதை நீங்கள் எழுதிக்கோங்க. இதில் நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு ஒமிட் பண்ணியிருக்காங்க, அந்த கொஷின்ஸையும் நான் சொல்கிறேன். 21st கொஷின், வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன்? இது பேஜ் நம்பர் 1. 22nd கொஷின், மென்ஷன் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹாஃப்மெய்ஸ்டர் டுவர்ட்ஸ் எம்ப்ரியாலஜி. இது பேஜ் நம்பர் 27. இதுலேயே நான் எழுதியிருக்கேன், இதில் பாருங்கள். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஒரே லைன் தான். இந்த இயர் ஆஃப் 1848 Hofmeister described the structure of pollen tetrad. இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 23rd கொஷின், லிஸ்ட் அவுட் 2 subaerial stem modification with example. இது பேஜ் நம்பர் 2ல் இருக்குது. 24th கொஷின், வாட் இஸ் லேயரிங்? பேஜ் நம்பர் 4. 25th கொஷின், வாட் ஆர் clones? பேஜ் நம்பர் 2. 26th கொஷின், detached leaf of bryophyllum produces a new plant. How? இது வந்துட்டு பேஜ் நம்பர் 2. 27th கொஷின், டிஃப்ரென்ஷியேட் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங். பேஜ் நம்பர் 4. 28th கொஷின் வந்துட்டு புக்கில் இல்லாதனால நான் நோட்ஸில் வந்துட்டு சொல்கிறேன். 29th கொஷின், டிஸ்டிங்யூஸ் மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங். பேஜ் நம்பர் 5. 30th கொஷின், எக்ஸ்பிளைன் த கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் அடாப்டட் இன் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ். இது பேஜ் நம்பர் 4 and 5. இப்போது இதில் 31st கொஷினும் 32nd கொஷினும் நீங்கள் ஓல்டு புக் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. கொஷின் சொல்கிறேன் பாருங்கள். 31st கொஷின் வந்துட்டு ஓல்டு புக்கில் ஹைலைட் த மைல்ஸ்டோன் ஃப்ரம் த ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளான்ட் எம்ப்ரியாலஜி. 32nd கொஷின், டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மாடர்ன் மெத்தட்ஸ் இன் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். இந்த 2 கொஷினுமே நீங்கள் ஓல்டு புக் வச்சுருந்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. நியூ புக் வச்சுருந்தவங்க அப்படியே இருக்கட்டும். இப்போ ஓல்டு புக் வச்சுருக்கவங்களுக்கு நீங்கள் அந்த நம்பர்ஸையும் நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் நம்பர்ஸ் வரும்ல, கண்டினியூஸ் நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே நம்ம 30ல் முடித்தோம், அதனால் 31லேருந்து ஆரம்பித்து போட்டுக்கோங்க. நியூ புக் வச்சுருக்கவங்களுக்கு நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் 31st கொஷின், வாட் இஸ் கேந்த்ரோஃபில்லி? பேஜ் நம்பர் 17. 32nd கொஷின், லிஸ்ட் எனி 2 ஸ்ட்ராட்டஜி அடாப்டட் பை பைசெக்ஷுவல் ஃப்ராஸ் டு ப்ரிவென்ட் செல்ஃப் பாலினேஷன். இது பேஜ் நம்பர் 14ல் இருக்குது. வாட் இஸ் எண்டோத்திலியம்? இது பேஜ் நம்பர் 10ல் இருக்குது. த எண்டோஸ்பர்ம் ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜிம்னோஸ்பர்ம். டூ யூ அக்ரி? ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். இந்த கொஷினும் நான் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஷின், டிஃபைன் த டேர்ம் டைப்ளோஸ்போரி. இது பேஜ் நம்பர் 24. வாட் இஸ் பாலிஎம்ப்ரியோனி? ஹவ் இட் கேன் கமர்ஷியலி எக்ஸ்ப்ளாய்டட். இது பேஜ் நம்பர் 24.
அடுத்து நெக்ஸ்ட் கொஷின், வாட் டஸ் த சைகோட் டிவைஸ் அந்த ஒய் டஸ் த சைகோட் டிவைஸ் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கு இல்லையா, அது வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். 37th கொஷின், வாட் இஸ் மீலோடோஃபிலி? ஓகேவா, அந்த கொஷின் பேஜ் நம்பர் 17. Endometrium is associated with dehiscence of anther. Justify the statement. இது பேஜ் நம்பர் 8. List of the functions of tapetum, page number 8. Write short note on pollen kit, page number 9. Distinguish 10U nucleate and crashy nucleate ovules. இது page number 10. Pollination in gymnosperm is different from angiosperm. Give reason, page number 13. Write a short note on heterostyly. இது page number 14. Enumerate the characteristic feature of entomophilous flowers, page number 17. Next, discuss the steps involved in microsporogenesis, page number 6. With the suitable diagram, explain the structure of an ovule, page number 10. Give a concise account on steps involved in the fertilization of angiosperm plant, page number 18 20 வரைக்கும், அதாவது 18, 19, 20. What is endosperm? Explain the types, page number 21. அடுத்து 50th கொஷினாக கொடுத்துருக்க டிஃப்ரென்ஷியேட் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் சீட் அண்ட் மோனோகாட் சீட் வந்துட்டு நான் கைடில் ஷோ பண்ணுறேன். ஏன்னா புக்கில் வந்துட்டு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். அதில் டிஃப்ரென்ஷியேட் போட்டு கொடுத்துருக்கிறதுனால நான் அது காமிக்கிறேன். 51st கொஷின், கிவ் அ டீட்டெயில் அக்கௌண்ட் ஆன் பார்த்தினோகார்பி, ஆட் அ ஷார்ட் நோட் ஆன் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். இது பேஜ் நம்பர் 25. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க, லெசனோட ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. இதில் நான் நியூ புக்கில் நிறைய டாபிக்ஸ் வந்துட்டு ஓல்டு புக்கில் இருக்க டாபிக்ஸில் இல்லை. ஸோ எப்போயுமே நியூ புக்கே ரெஃபர் பண்ணி படிங்க. அதுலேருந்து தான் கொஷின்ஸ் கேட்குறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறது இருக்காது. இப்போது ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. அதில் ரீப்ரொடக்ஷன் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் இஸ் அ வைட்டல் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு பேராகிராஃப் ஆரம்பிக்கும். அந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவும் அடுத்து நெக்ஸ்ட்டு பேசிக்கலி ரீப்ரொடக்ஷன் அக்கரிங் இன் ஆர்கானிசம்ஸ் ஃபால் அண்டர் 2 மேஜர் கேட்டகரி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த டைப்ஸ் ரெண்டையுமே நீங்கள் எழுதணும். இது வந்துட்டு 2 பாயிண்ட் 21st கொஷனுக்கு 2 பாயிண்ட் நீங்கள் எழுதணும். நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் எடுத்திங்கன்னா க்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைட் டாப்பில் ஹைலைட்டடாக கொடுத்துருப்பாங்க, பிளாக் ஹைலைட்டடாக. ஓகேவா, அது ஒரு கொஷின். The individuals formed by this மெத்தட்னு சொல்ல வேணாம், இதில் asexual reproduction. ஓகேவா, the individuals formed by asexual reproduction is morphologically and genetically identical. அதுக்கு பேர் தான் clones அப்படின்னு நீங்கள் எழுதிடணும். 25th கொஷனுக்கான ஆன்சர் இது. நெக்ஸ்ட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சுவலாக 2 தான் எழுத சொல்லுவாங்க. கொஷின் என்ன கேட்டிருப்பாங்கன்னா லிஸ்ட் அவுட் 2 சப்ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் வித் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 2 தான் கேட்டிருக்காங்க. 2 நீங்கள் எழுதுனா போதும். இதில் ஈஸியாக இருக்கிறது நான் சொல்கிறேன் பாருங்கள். டியூபர் சொலோனம் டியூபரோசம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுவும் நீங்கள் எழுதிக்கிறோம். அடுத்து பல்பு ஆலியம் சீப்பா. ஆலியம் சீப்பாங்கிறது ஆனியன், இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இதில் எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதோ அது மட்டும் நீங்கள் எழுதினா போதும். 2 எழுதணும். அண்ட் அந்த ப்ராக்கெட்லேயும் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும் நீங்கள் சேர்த்து எழுதணும். அது எக்ஸாம்னால நீங்கள் அதையும் சேர்த்து எழுதணும். இது 23rd கொஷினுக்கான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் லீஃப். அதே பேஜ்லேயே இருக்கும் பாருங்கள். அதில் இன் பிரையோஃபிலம் அப்படின்னு ஒரு ஆரம்பிக்கும், ஒரு லைன் ஆரம்பிக்கும். இது வந்துட்டு 6th லைன் 5th லைனில் இருக்குது. ஓகேவா, இன் பிரையோஃபிலம் இந்த லீஃப் இஸ் சக்கலண்ட் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதிலிருந்து டிட்டாச்டு அப்படின்னு முடிகிற வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறது பாருங்கள். இது 26th கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பேஜில் டயக்ராம்ஸ் தான் இருக்கும். அதுக்கடுத்த பேஜ் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 4. பேஜ் நம்பர் 4ல் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் ஆரம்பிக்கும். அந்த டாபிக் ஃபுல்லாகவே, அதாவது இந்த லேயரிங், கட்டிங், கிராஃப்டிங், லேயரிங், இந்த 3 டாப்பிக்கும் நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் பேஜில் அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டாபிக் முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ஒரு டீட்டெயில் கொஷின் 30th கொஷினுக்கான ஆன்சர் நான் நியூ புக்கில் இருக்கிற மாதிரி தான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த கொஷின் நம்பரை நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அந்த கண்டினியூஸ் கொஷின் நம்பர் போட்டுக்கிட்டிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிராஃப்டிங் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் வந்துட்டு அந்த டாபிக் ஃபுல்லாகவே 27th கொஷினுக்கான ஆன்சர். 27th கொஷின் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் கேட்டிருப்பாங்க. ஓகேவா, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங் அப்படின்னு கேட்டிருப்பாங்க.
அந்த 2 டாப்பிக்கையும் நீங்கள் எழுதினாலே போதும். அதுதான் டிஃப்ரென்ஷியேஷன். அதாவது கிராஃப்டிங் டாபிக் ஃபுல்லாகவும் நீங்கள் எழுதணும், டைப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. லேயரிங் டாபிக் ஃபுல்லாக எழுதணும், டைப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. இது வந்துட்டு 27th கொஷினுக்கான ஆன்சர். அடுத்து 24th கொஷினும் சேம் ஆன்சர் தான். லேயரிங் மட்டும் நீங்கள் எழுதுனா, லேயரிங் டாபிக் மட்டும் நீங்கள் எழுதுனா 24th கொஷினுக்கான ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங் இருக்கும். அது வந்துட்டு டிஃப்ரென்ஷியேஷன் கேட்டிருப்பாங்க. இந்த 2 டாப்பிக்கும் நீங்கள் எழுதுனா 29th கொஷினுக்கான ஆன்சர் ஃபினிஷ். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் இருக்குது. அந்த டாப்பிக்கில் ஆரம்பிக்கிறதுலேருந்து நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் கீழே ஒரு பேராகிராஃப் இருக்கும் பாருங்கள். டியர்ஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர் அப்படிங்கிற பேராகிராஃப் அப்படிங்கிற டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எழுதணும். இது வந்துட்டு 46th கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்து கீழே வந்தீங்கன்னா எண்டோசியம் அப்படின்னு இருக்கும். எண்டோதீஷியம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். இது அந்த டயக்ராமுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த டாபிக் ஃபுல்லாகவே 39th கொஷினுக்கான ஆன்சர். அடுத்து அதே பேஜ் நம்பர் 8 வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டப்பீட்டம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 5 மார்க்கில் கேட்கும்போது வாட் இஸ் டப்பீட்டம் அண்ட் ரைட் இட்ஸ் ஃபங்க்ஷன்னு கேட்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 40th கொஷினுக்கான ஆன்சர். இந்த டூயினோ பாக்ஸ்க்கு முன்னாடி இருக்க பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் எழுதணும். அடுத்து பேஜ் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா அந்த டூயினோ பாக்ஸ்க்கு கீழே இருக்கும் பாருங்கள். போலன் கிட் இஸ் கான்ட்ரிபியூட்டட் அப்படின்னு ஒரு டாபிக் ஆரம்பிக்கும். அந்த இதில் வந்துட்டு அந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே நீங்கள் 41st கொஷினுக்கான ஆன்சர். அடுத்து பேஜ் நம்பர் 10 எடுத்துக்கோங்க. அதில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் மெகாஸ்போராஞ்சியம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் ஸ்டார்டிங்லேருந்து இந்த டயக்ராம் செகண்ட் டயக்ராம் தேவையில்ல, நான் டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த டயக்ராம் மட்டும் நீங்கள் வரையணும். அதோட இந்த பேராகிராஃப் முடியுது. டைப்ஸ் ஆஃப் ஓவியூலுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணணும். இது 47th கொஷினுக்கான ஆன்சர். இந்த டயக்ராம் தான் இதில் மஸ்ட்டு. ஏன்னா ட்ரா த டயக்ராம் அண்ட் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் அந்த டயக்ராம் ட்ரா பண்ணிட்டு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதில் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 15 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் இதில் ஷார்ட்டாக. நெக்ஸ்ட் அதே பேராகிராஃபில் இங்கே எண்டோதீலியம் அப்படின்னு ஒரு இருக்கும், ஒரு ஹைலைட்டடாக கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன ஆன்சர் எழுதணுன்னா, அவங்களுக்கு வந்துட்டு வாட் இஸ் எண்டோதீலியம் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும். 33rd கொஷின். இன் சம் ஸ்பீசஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதிலிருந்து இன்டியூகுமெண்ட்ரி டப்பீட்டம் அப்படின்னு அதோட எக்ஸாம்பிளையும் சேர்த்து எழுதணும். ஓகேவா? இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்டியூகுமெண்ட்ரி டப்பீட்டம் அப்படின்னு நீங்கள் ஒரு பாயிண்ட்டாகவே எழுதிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இது ஸ்போரோஜெனஸ் செல் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து இந்த நான் டிஃப்ரென்ஷியேட் சொன்னேன்ல, டெனி நியூக்ளியேட் அண்ட் கிராசி நியூக்ளியேட், இந்த இதுக்கான ஆன்சர் இது ரெண்டும். இது நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் டேபிள் போட்டு எழுதுனா தான் கரெக்டாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பேஜ் நம்பர் 13 எடுத்துக்கலாம். 13ல் வந்துட்டு பாலினேஷன் இன் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாப்லேயே ஆரம்பிக்கும். ஓகேவா? அந்த லைனில் இருந்து பிஸ்டில் அப்படின்னு முடியும். 6th லைன் பிஸ்டில் அப்படின்னு முடியும். அந்த லைன் வரைக்கும் 43rd கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பேஜ்லேயே பாருங்கள், டைச்சோகோமி இந்த டாப்பிக்கும் இதில் 2 சப்டாபிக் இருக்குது. அந்த சப்டாப்பிக்கும் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டெரிலிட்டி, செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த ரெண்டுமே, இந்த 2 டாபிக் ஃபுல்லாக நீங்கள் 32nd கொஷினுக்கான ஆன்சர் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 44th கொஷினுக்கான ஆன்சர் அது சைட்லேயே இருக்கும். ஹெட்ரோஸ்டைலி அப்படின்னு ஒரு டாபிக் ஆரம்பிக்கும். அது ஃபுல்லாகவே அதில் இருக்க சப்டாபிக் ஒரே ஒரு சப்டாபிக் தான் இருக்குது. அது ஃபுல்லாகவே நீங்கள் எழுதிடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ், இது பேஜ் நம்பர் 17 இருக்குது. 17th பேஜ் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்கீமாட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருப்பாங்க. பாலினேஷனோட ஸ்கீமாட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்க்கும்போது நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கேந்த்ரோஃபில்லி அண்ட் மீலிட்டோஃபில்லி, இந்த 2 கொஷினுக்கான ஆன்சருமே இதில் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமாட்டிக் ரெப்ரசன்டேஷனை ஒன்று கூட ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. எப்படி வேணால் கொஷின் கேட்கலாம்.
இப்போது கேந்த்ரோஃபில்லியோட வாட் இஸ் கேந்த்ரோஃபில்லின்னு புக் பேக்கில் 31st கொஷின் இருக்குது. நீங்கள் அதுக்கு எப்படி எழுதணுன்னா பீட்டில் அப்படின்னு எழுதினா மட்டும் போதாது. பாலினேஷன் கேரிட் அவுட் பை பீட்டில் இஸ் நோன் அஸ் கேந்த்ரோஃபில்லி அப்படின்னு எழுதணும். ஓகேவா? அதே மாதிரி தான் 38th கொஷினுக்கும் வாட் இஸ் மிலிட்டோஃபில்லி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு பாலினேஷன் கேரிட் அவுட் பை பீஸ் இஸ் நோன் அஸ் மிலிட்டோஃபில்லி அப்படின்னு நீங்கள் எழுதிடணும். ஃபுல்லாக நீங்கள் எழுதணும், அப்போ தான் மார்க் கொடுப்பீங்க. நெக்ஸ்ட் அதே பேஜில் பார்க்கும்போது த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் என்டோமோஃபிலஸ் ஃப்ளாஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக் ஃபுல்லாகவே 45th கொஷினுக்கான ஆன்சர். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின், அதனால தான் நான் ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் ஆரம்பிக்கும். அதுக்கு தான் ஒரு பெரிய டீட்டெயில் போகும். இப்போ பாருங்கள் 1.5 டாபிக் ஃபெர்டிலைசேஷன். இதில் சப்டாபிக் என்னென்ன இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்கிறேன். இது 48th கொஷினுக்கான ஆன்சர். ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் அந்த டாபிக் ஃபுல்லாக எழுதணும். சைடில் டூயினோ பாக்ஸ் தேவையில்ல. ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன். அடுத்து போலன் ஆன் த ஸ்டிக்மா அந்த பேராகிராஃப். அடுத்து போலன் டியூப் இன் த ஸ்டைல் அந்த பேராகிராஃப். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் இன்டு எம்ப்ரியோ சாக் அந்த பேராகிராஃப். அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் பார்த்திங்கன்னா டபுள் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபெர்டிலைசேஷன். இது ஃபுல்லாகவே இந்த கொஷினுக்கான ஆன்சர். இந்த டயக்ராமும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதில் இவ்வளோ பெரிய பேராகிராஃபாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. இதில் அட்லீஸ்ட் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே புரிஞ்சு படிக்கும்போது இதுலேருந்து நீங்கள் செட்டிங் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு டாபிக் ரொம்ப லாங்காக இருந்ததுன்னா அதுலேருந்து 5, 6 அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கீவேர்ட்ஸ் வச்சு நீங்கள் எழுதிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். பேஜ் நம்பர் 21ல் எண்டோஸ்பர்ம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் த ப்ரைமரி எண்டோஸ்பர்ம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோஸ்பர்முக்கு முன்னாடி இருக்கிற டாபிக் ருமினேட் எண்டோஸ்பர்ம் அப்படின்னு முடியும் இல்லையா, அது வரைக்கும் உங்களுக்கு 49th கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பேஜ் நம்பர் 24 வந்துடலாம். அதில் டைப்ளோஸ்போரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டைப்ளோஸ்போரி ஒரு டிப்ளோஸ்போரி. அதில் டிப்ளாய்டு அப்படின்னு ஆரம்பிக்கல. அந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே டிப்ளோஸ்போரிக்கான ஆன்சர். இது 35th கொஷின். ஓகேவா? பாலி எம்ப்ரியானி அப்படின்னு நெக்ஸ்ட் டாபிக் அதே பேஜில் இருக்கும். அந்த பேராகிராஃப் வந்துட்டு 36th கொஷின் ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு அதில் வந்துட்டு இன்னொரு கொஷின் கூட கேட்டிருப்பாங்க. ஹவு இட் கேன் கமர்ஷியலி எக்ஸ்ப்ளாய்டட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதுக்கான ஆன்சரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுவும். இதில் 2 பாயிண்ட் நீங்கள் எழுதுவீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தினோகார்பி அப்படின்னு ஒரு பேராகிராஃப் ஆரம்பிக்கும். அதாவது ஒரு டாபிக் இருக்குது. அது ஃபுல்லாகவே 51st கொஷினுக்கான ஆன்சர். சிக்னிஃபிகன்ஸும் இருக்குது. 51st கொஷினுக்கான ஆன்சர். இது எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. நம்ம விட்டு போனது வந்துட்டு நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். 28th கொஷின், 34th கொஷின், 37th கொஷின், 50th கொஷின், இது மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த 4 கொஷின்ஸ் விட்டு போச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்லாம் இது. 28th கொஷினுக்கான ஆன்சர் டிஷ்யூ கல்ச்சர் இஸ் அ பெஸ்ட் மெத்தட் ஃபார் ப்ரொபகேட்டிங் ரேர் அண்ட் என்டேஞ்சர்டு பிளான்ட் ஸ்பீசிஸ் டிஸ்கஸ். இதுக்கான ஆன்சர் தான் இந்த 2 பேஜுமே. இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா இப்போயே பாஸ் பண்ணி எழுதிடுங்க. பேஜ் நம்பர் 30ல் நியூ புக் பேஜ் நம்பர் 30லேயே ஸ்பேஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் 27th கொஷினுக்கான ஆன்சர் why does the zygote divides only after the division of primary endosperm cell. இது வந்துட்டு 27th கொஷினுக்கான ஆன்சர் இந்த பேராகிராஃப். இதில் 23 பாயிண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் 34th கொஷினுக்கான ஆன்சர் இந்த டேப்லேஷன் போட்டே படிங்க, ஏன்னா இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் புக்கில் படிச்சிங்கன்னா பேராகிராஃபாக இருக்கும், ஒன்றும் புரியாது. ஸோ இதிலே படிங்க. அடுத்து டிஃப்ரென்ஷியேட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் அண்ட் மோனோகாட் சீட் அப்படின்னு 50th கொஷினில் இருக்கும். புக்கில் பார்த்தீங்கன்னா அதில் பேராகிராஃப் பெரிய 2 பேஜ் அளவுக்கு போகும். இது ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இது ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. இதில் படித்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் புரிஞ்சிருச்சுன்னா அந்த பேராகிராஃப் எடுத்து பாருங்கள். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து இதோட ஆன்சர் இன்னும் முடியல. இதில் டோட்டலி 9 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 9 பாயிண்ட்ஸுமே நீங்கள் மறக்காமல் எழுதுங்க. இது கீ பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் பாட்னியோட ஃபர்ஸ்ட் சாப்டர் ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸோட புக் பேக் ஆன்சர்ஸ்லாம் நான் மார்க் பண்ணி தரேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் சாப்டரோட மைண்ட் மேப்க்கு வந்துட்டு ரெடியாக இருங்க. தேங்க்யூ.